நண்பர்களே, வெல்கம் டு பீட்ஸ் குக்கிங் தமிழ் சேனல். நான் உங்கள் பீட்டர். இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா 1 kg பீஃப் பிரியாணி ஒரே பாத்திரத்தில் சீரக சம்பா ரைஸ் வச்சுட்டு சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம ஒரே பாத்திரத்தில் பீஃப் நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் குக்கரில் பீஃப் பிரியாணின்னு. குக்கரில் பண்ணும்போது பீஃப் ஈஸியாக வெந்துடும். நம்ம பாத்திரத்தில் வேக வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மெத்தட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் இதை நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இடையில டிப்ஸ் இருக்கும். அதில் பீஃப் எப்போ வேகும், எவ்வளோ நேரம் பீஃப் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அப்புறம் எந்த மசாலா எப்போ சேர்க்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கட்டாயம் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தாட் ஃபார் த டே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதோட ஷார்ட் மீனிங் என்னென்னா, இப்போ கரண்ட்டாக இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா போர் நடந்துகிட்ருக்கு. சமாதானம் இல்லாமல் நம்ம அந்த சமாதானம் பற்றி பேசலை. முதல்ல சமாதானம் நம்மகிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒவ்வொருத்துக்குள்ளே இருந்தும் சமாதானம் ஸ்டார்ட் ஆகணும். நம்ம பண்ணுற ஒவ்வொரு செயல்லையுமே மற்றவங்களுக்கு சமாதானம் இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு சமாதானம் இருக்கிற மாதிரியும் நம்ம பார்த்துக்கிறோம். வாங்க, 1 கிலோ சீரக சம்பா பீஃப் பிரியாணி ஒரே பாத்திரத்தில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கிலோ பிரியாணி பண்ணுற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுருவோம். 200 ml எண்ணெய் சேர்த்துருவோம். ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன், நீங்கள் கடலை எண்ணெய் சேர்த்தாலும் ஓகே தான். இப்போ இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துருவோம். கொஞ்சம் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 7-8 ஏலக்காய், 7-8 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் பட்டை, நம்ம பிரியாணி இலை. இப்போ முதல்ல நம்ம கொஞ்சம் புதினா நல்லா பிச்சு போட்டுருங்க, சேர்த்துருவோம். பாருங்கள், புதினா எண்ணெயில் நல்லா மொறுன்னு நல்லா பொரியணும். அப்போ நல்லா வாசம் வரும் நம்ம வெங்காயம் போட்டு வதக்கும் போது. இப்போ நம்ம இதில் 400 கிராம் வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு சைஸ் படி பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம், 4 பெரிய வெங்காயம். 3 நிமிஷம் நல்லா வதக்குவோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம இதிலே தான் நம்ம பீஃப் வேக வைக்க போகிறோம். பீஃப் வேகிற டைமில் வெங்காயம் நல்லா மசிஞ்சிரும். அதனால் இவ்வளோ நம்ம வதக்குனா போதும். இந்த டைமில் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூடு எடுத்துருக்குறேன். நீங்கள் ஸ்பூன் கணக்கில்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மொத்தம் பார்த்திங்கன்னா அதான் 200 கிராம் வந்துடும். நம்ம 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூடு இவ்வளோ சேர்த்தா தான் நம்ம பிரியாணியோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் இதில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூடு கட்டாயம் சேர்க்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். 10 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா அரைச்சி வச்சிடலாம். ஒரு 15 ஏலக்காய், 15 கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு, அப்புறம் பட்டை பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு சைஸில் உள்ள பட்டை, ஒரு 5-6 பட்டை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரையாக அரைச்சி வச்சுருவோம். இப்போ சேர்க்க மாட்டோம், நம்ம பீஃப் வெந்ததுக்கப்புறம் தான் இதை சேர்ப்போம். அரைச்சி வச்சுருவோம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இஞ்சி பூடு போட்டு நம்ம இப்போது ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி நம்ம இதில் சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாவை நம்ம நீட்டமாக நறுக்கி அதையும் சேர்த்துருவோம். ரைட்டாக 1 நிமிஷம் மட்டும் வதக்கும். இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துருவோம். தக்காளி 400 கிராம், ஒரு 5 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 5 தக்காளி எடுத்துக்கிட்டோம், அதையும் சேர்த்துருவோம். தக்காளி 1 நிமிஷம் வதக்கிட்டோம். இப்போது மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி நம்ம சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுருவோம். இப்போ நம்ம உப்பு ஒரு 2 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம பீஃப் சேர்த்துருவோம். 1 கிலோ பீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன், நல்லா கழுவி இதை நம்ம சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிண்டி விடுங்க. தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். இது ஒரு 150 ml தயிர். பீஃப் வேகிறதுக்கு நம்ம 100 ml தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். பீஃப்லேருந்து தண்ணி வரும், அதிலே வெந்துடும். நம்ம நிறைய தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ரொம்ப தண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இவ்வளோ தண்ணி இருந்தாலே போதும். கீழே லைட்டாக தண்ணி இருக்கணும். இப்போது நம்ம இதை மூடி வச்சிடலாம். பீஃப் போட்டு மூடி வச்சிட்டோம். இது ஒரு 45 to 50 நிமிஷம் வேகணும். பீஃபை பொறுத்து மாறும். நம்ம நல்ல எலசான பீஃப்னா ஒரு அரை மணி நேரத்தில் வெந்துடும். சில பீஃப் 50 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால ஒரு 5 நிமிஷம் நல்ல ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா
ஆவி வரணும். வந்ததுக்கப்புறம் குறைச்சி வச்சுருங்க. குறைச்சி வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க, அந்த ஆவி வந்து வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. அது வந்து ஒரு 45 நிமிஷம் நீங்கள் திறக்காதீங்க. அதுக்கப்புறம் திறங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்க்காதீங்க. வேறு வேலையை பார்க்க போங்க. இந்த டைமில் அரிசி எடுத்து நீங்கள் நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. தண்ணி மட்டும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லைன்னா அடி பிடிச்சிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சதுக்கப்புறம் மூடி விட்ருங்க. சில பீஃப் ரொம்ப முரட்டான பீஃப் இருந்துச்சுன்னா மேபி 1 மணி நேரம் ஆகலாம். ஆனால் நார்மல் நல்ல எலசான பீஃப்னால் அரை மணி நேரத்தில் வெந்துடும். கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் 40 to 45 நிமிஷம். இன்னும் ரொம்ப முரடான பீஃப்னால் 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு மேலே வேகாமல் இருக்காது, வெந்துடும் கட்டாயம். இன்றைக்கி வந்து கிரேப் ஜூஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. 50 நிமிஷம் ஆயிடுச்சு டோட்டலாக. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். கேர்ஃபுல்லாக தருங்க. பீஃப் வந்துருக்கான்னு பார்ப்போம். வந்துடுச்சு, நல்லா வந்துடுச்சு பீஃப் நல்லா வந்துட்டு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலாவை இதில் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அது இதில் சேர்த்துறோம். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும் இந்த டைமில். இது கூடவே நம்ம புதினா இலை ஒரு கைக்கொத்து புதினா இலை இப்போ சேர்த்துருவோம். மல்லி இலையும் ஒரு நல்ல ஒரு கைக்கொத்து மல்லி இலை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம். கரெக்டாக 1.5 மடங்கு சேருங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா நம்ம ரைஸ் வந்து அரை மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. அதனால் 1.5 மடங்கு தண்ணி சேர்த்தா போதும். 1 கப்பு இருந்துச்சு, எனக்கு மொத்தம் 4 கப்பு வந்துச்சு. அப்போ 6 கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு தம் போட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருந்தோம், டீஸ்பூன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருவோம், கரெக்டாக இருக்கும். 4 டீஸ்பூன் 1 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு. அப்படி பத்தலைன்னா கடைசி நம்ம ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம டேஸ்ட் பார்ப்போம், உப்பு உரைப்பெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. இல்லைனா இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம் கூட கொஞ்சம். எல்லாமே கரெக்டாக இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது, உரைப்பும் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் பார்த்துட்டு உரைப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வத்தப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லைட்டாக கூட இருக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்ப்போம். 1/2 ஸ்பூன் உப்பு நம்ம சேர்ப்போம். தண்ணி நல்லா கொதிக்கிறதுனால இந்த டைமில் நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸ் 40 நிமிஷத்துக்கு மேலே ஊறிட்டுருக்கு. ரைஸ் சேர்த்துருவோம். சீரக சம்பா ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லா இடமும் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக விடுவோம். 2 நிமிஷமாக ஹை ஃப்ளேமில் இருக்குது. நம்ம திறந்து பார்க்கலாம். இன்னும் 2 நிமிஷம் நம்ம விட்டுருவோம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவல் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தம் போடுற டைம் வந்துடுச்சு. ஆப்ஷனல் கீ நம்ம சேர்த்துடலாம். ஒரு 50 ml கீ. ரொம்ப ரிச்னஸ் வேணும்னா ஒரு 100 ml கூட சேர்த்துக்கலாம். இந்த டைமில் சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் கீ வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம கேர்ட், தக்காளி எல்லாமே சேர்த்துக்கிறதுனால புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால் லெமன் சேர்க்க வேண்டாம். இப்போ மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு அடுப்பு இப்போ சிம்மில் இருக்குது. சிம்மில் ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்டிங்கில் இருக்கட்டும். இப்போ வந்து பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பார்க்குறது சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. பீஃப் எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. எல்லா தடவையும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா இருக்குன்னு. இப்போ அவங்க சொல்லுவாங்க எப்படி இருந்தது. வேற லெவல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீஃப் வேகிறதுக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு.
நீங்கள் வந்து சீக்கிரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பீஃபை மட்டும் தனியாக குக்கரில் வேக வச்சுக்கோங்க. குக்கரில் வச்சிங்கன்னா ½ அன் ஹவரில் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணாலும் இதே மெத்தட்லேயே பண்ணுங்கள். பீஃபை மட்டும் தனியாக வேக வச்சு இதில் போட்டுருங்க. அப்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங், ஆனால் இதுலேயும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.